ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் அண்ட் ஃபீமேலுக்கான டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். 22 செப்டம்பர் 2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு 21 அக்டோபர் 2025 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? அப்புறம் கரெக்ஷன் பண்ணுற விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 29 அக்டோபர்லேருந்து 31 அக்டோபர் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவ் ஷெடியூல் சிபிடி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 அப்படி இல்லைனா ஜனவரி 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. 21,700 69,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் வரும். வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 4,408 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவில் மேல் கேட்டகரி இது எக்ஸர்வீஸ் மேனுக்கு மட்டும்தான். எக்ஸர்வீஸ் மேன்லேயே அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 285 வேக்கன்சி. கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவில் மேல் கேண்டிடேட்டு இதுலேயும் எக்ஸர்வீஸ் மேனுக்கு மட்டும்தான். கமாண்டோ அப்படின்ற கேட்டகரிக்கு 376 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபீமேல் கேட்டகரிக்கு ஓகேங்களா, இவங்களுக்கு 2,496 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த 4 வேக்கன்சி 4 போஸ்ட் கேட்டகரியும் சேர்த்து 7,575 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் இவங்க கம்யூனிட்டி வைஸாகவும் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இதில் செகண்ட் ரோ தேர்ட் ரோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கு மட்டும்தான் அப்ளிகேபிள் ஆகும். ஸோ அதுலேயே எக்ஸர்வீஸ்மேன் அதர்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதர்ஸ்னால் அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதுலேயே எக்ஸர்வீஸ்மேனுக்கு கமாண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஸோ மற்றபடி ஃபஸ்ட்டு ரோ வந்து காமனாக எல்லா மேலுக்குமே எலிஜிபிள். ஃபோர்த் ரோ வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா மேலுக்கும் எலிஜிபிள். சரிங்களா? அந்த 4,408 வேகன்சியும் இந்த 2,496 வேகன்சியும் எல்லா மேலுக்கும் எல்லா ஃபீமேலுக்கும் வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு தனித்தனியாக மேலுக்கும் ஃபீமேலுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் எக்ஸர்வீஸ் மேனுக்கு பொறுத்த வரைக்கும் மேல் மட்டும்தான். ஆனால் அதில் அதர்ஸு கமாண்டோ சொல்லிட்டு ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் எக்ஸர்வீஸ் மேன்லேயே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தெளிவாக வந்து பார்த்துக்குங்க டேபிளில். பிறகு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து 1 ஜூலை 2025. அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்புறம் சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் விடோஸ் டைவர்ஸ் உமன் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 29 கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தெளிவாக பார்த்துங்க நீங்கள் எந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் எக்ஸர்வீஸ் மேன் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான கைட்லைன்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. நோட்டிஃபிகேஷனில் இந்த பேரா நம்பர் 5.13லேயே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கிரைட்டேரியா மீட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்வித்தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் 2025 அதன்படி நீங்கள் வந்து கல்வித்தொகுதி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ 12th முடித்தவங்க ஓகேங்களா, 10th +2 அந்த பேட்டர்னில் படித்தவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 11th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இவங்க மட்டும்தான் எலிஜிபிள். 11th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தா அதாவது உங்கள் ஃபேமிலியில் யாராவது சர்வ் பண்ணி அதாவது டெல்லி போலீஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் டெல்லி போலீஸ்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் யாராவது சர்வ் பண்ணி இறந்துருந்தாங்க, ரிட்டையர் ஆகியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சன் டாட்டர் அவங்களுக்கு வந்து 11th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேண்ட்ஸ்மேன் பல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே டெல்லி போலீஸில் வந்து சர்வ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி டிரைவர்ஸ் டிஸ்பாச் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வந்திருந்தாலுமே நீங்கள் 11th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். எல்எம்பி அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள், நீங்கள் மோட்டார் சைக்கிளும் ரைட் பண்ண தெரியணும், காரும் ரைட் பண்ண தெரியணும். ஸோ அந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. லேர்னர் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாட் அக்செப்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா, அதாவது சிபிஏ, ஏபிசி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க்லாம் இருக்குது. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கங்க. இப்போ அவங்க வந்து 10th +2 அந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும். அதாவது +2 முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சப்போஸ் நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு பட்சத்தில் உங்களுக்கு அடிஷ்னல் போனஸ் மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் டிகிரியில் டிஸ்டிங்ஷன், ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், பாஸ் கிளாஸ்னு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போனஸ் மார்க் தருவோம், அடிஷ்னல் மார்க் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான். அன்னச்சர் 1, அன்னச்சர் 2ல் நீங்கள் வந்து டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ₹100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாரும் ₹100 வந்து பே பண்ணணும். உமன் கேண்டிடேட்டுக்குமே ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 அக்டோபர் 2025 அன்றைக்கே பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் லாஸ்ட் டேட் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஆனால் 21 அக்டோபர் தான் க்ளோசிங் டேட் அப்ளிகேஷன் வந்து. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்ஷன் பண்ணுற விண்டோ 29 அக்டோபர்லேருந்து 31 அக்டோபர் சொல்லிட்டு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதில் கரெக்ஷன் சார்ஜ் இருக்குது. இதான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் ஆகுது. அப்புறம் கரெக்ஷன் பண்ணுற விண்டோ ஓப்பன் பண்ண அப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ₹200 பே பண்ணணும். சப்போஸ் ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க, செகண்ட் டைமாக ஒரு சான்ஸ் இருக்குது. செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ₹500 பே பண்ணணும். ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. கரெக்ஷன் சார்ஜ் இருக்குது. இந்த கரெக்ஷன் சார்ஜ் எல்லா கேட்டகரிக்குமே பொருந்தும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். தெளிவாக பார்த்துக்குங்க. கரெக்ஷன் சார்ஜை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். பிறகு எக்ஸாம் சென்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. ரீஜன் வைஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு சதர்ன் ரீஜனில் வந்து வரும். சரிங்களா? புதுச்சேரி, தமிழ்நாடு சதர்ன் ரீஜனில் வரும். புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர்னு சொல்லிட்டு வேரியஸ் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்க்கான சென்டர் கோடு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ரீஜனல் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வித் லிங்க்கோட கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. ஓகேங்களா? பிறகு சிபிடி எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டேஜெலாம் இருக்கும் பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை ஸ்டேஜ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். சிபிடிக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு பார்ட் வைஸாக சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்னு 100 மார்க். ஓகேங்களா? ஸோ 90 மினிட்ஸ் எக்ஸாம் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க்கு. கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி 2 வெர்ஷனில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, மேல் கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட் சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டருக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே கரெக்டாக பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சர்டிஃபிகேட் எந்தெந்த ஃபார்மேட்லாம் வந்து எந்தெந்த அனெக்சரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்துக்குங்க. அதான் சொல்லியிருக்கேன். சிபிடி, அப்புறம் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ், மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, மெடிக்கல் எக்ஸாம் எத்தனை ஸ்டேஜ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யூஆர் கேட்டகரிக்கு 35, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஸ்க்கு வந்து 30, எக்ஸர்வீஸ் மேனுக்கு 25. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள். இதான் கட் ஆஃப் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மால் ப்ராக்டிஸ்க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க. மால் ப்ராக்டிஸில் இன்வால்வ் ஆகாமல். ஓகேங்களா? ஸோ எத்தனை வருஷம் டிபார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க டேபிளெல்லாம். பிறகு வந்து அன்னச்சர் 1, அன்னச்சர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கான அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வித்து ஸ்க்ரீன்ஷாட்டோட இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த வெப்சைட் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பேஜையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால். ஓகேங்களா? பிறகு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், சரிங்களா, அவங்க மினிமம் 12ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனில் வந்து வரீங்க, ஸோ உங்களுக்கான கோடு என்ன, உதாரணத்துக்கு 10th பாஸ்னா கோடு 1, 12னா கோடு 2 அப்படின்னு சொல்லிட்டு பிஏ, பிஎஸ்சி, பிஇ படித்தவங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கோடு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அறிவிச்சிருந்த கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரி. ஓகேங்களா? டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன் 2025க்கான முக்கியமான விவரங்கள்.
இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் 2025. ஸோ கிளியராக நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்ட எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.